ஜோதிடப்படி ஒருத்தர் எப்படி கோடீஸ்வரர் ஆக முடியும்னு ஒரு சின்னதா பார்க்கலாம். அதாவது உங்க ஜாதகத்துல சில குறிப்பிட்ட கிரக அமைப்புகள் இருந்தா பெரிய பணக்காரர் ஆகிற யோகம் இருக்கான்னு பார்க்கலாம். சரி, முதல் விஷயம் என்னன்னா, உங்க ஜாதகத்துல ரெண்டே ரெண்டு வீடுகள் ரொம்ப முக்கியம். ஒன்னு பணத்தை குறிக்கிற 2ஆம் வீடு, இன்னொன்னு லாபத்தை குறிக்கிற 11ஆம் வீடு. இந்த ரெண்டு வீட்டு அதிபதிகளும் ரொம்ப வலுவா, அதாவது உச்சம் பெற்றிருக்கணும். இல்லனா இந்த ரெண்டு அதிபதிகளும் ஒருத்தர் வீட்ல இன்னொருத்தர் மாறி இருக்கணும். இததான் பரிவர்த்தனை யோகம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப முக்கியமான விதி. ரெண்டாவதா, இந்த மாதிரி அமைப்பு ஜாதகத்துல இருந்தா மட்டும் போதுமா? அதுதான் இங்க கேள்வி. யோசிச்சு பாருங்களேன், இந்த யோகத்தோட பலன் உங்களுக்கு எப்போ கிடைக்கணும்? அந்த வலுவான கிரகங்களோட தஷா காலம், அதாவது அதோட ஆளுமை செய்யற காலம் நீங்க நல்லா உழைக்கிற வயசுல வரணும். ஒரு 25ல இருந்து 55 வயசுக்குள்ள வந்தாதான் நீங்க முயற்சி பண்ணி கோடீஸ்வரர் ஆக முடியும். அப்புறம் மூணாவதா, கடைசியா, இந்த விதி எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? நிச்சயமா இல்ல. இது ஒவ்வொருத்தரோட லக்னத்தை பொறுத்து மாறும். லக்னம்னா உங்க ஜாதகத்தோட முதல் வீடு. உதாரணத்துக்கு சிம்ம லக்னமா இருந்தா புதன் மட்டும் வலுவா இருந்தாலே போதும். ஏன்னா 2ஆம் வீடு 11ஆம் வீடு ரெண்டுக்குமே அவர்தான் அதிபதி. அதே கடக லக்னத்துக்கு சூரியனும் சுக்கிரனும் வலு பெற்றால் பெரிய தனயோகம் உண்டாகும். அப்போ சுருக்கமா சொல்லணும்னா, உங்க ஜாதகத்துல 2ஆம் 11ஆம் அதிபதிகள் வலுவா இருந்து அவங்களோட தசை சரியான வயசுல வந்துட்டா நீங்களும் கோடீஸ்வரர் ஆகலாம்.